ஒவ்வொரு கிராமத்திலையும் விஜய் போய் சேர்ந்துருக்காரு. ஆனா விசிலுங்கிற சின்னம் போய் சேர்ந்துச்சாங்கிறது கேள்வி. ஒரு கிராமம்னா ஒரு 50 வீடு தான். 50 வீட்டுல குறைஞ்சபட்சம் ஒரு 10 வீட்டுல இருக்கிறவங்க விஜய் ரசிகரா இருக்கும். அவன் சொல்லிட்டு இருப்பான், இன்னும் விசில் சின்னம் விஜய் நிக்கிறாரு, எல்லாம் பேசி முடிச்சிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு யோசிக்க வேண்டியது கிடையாது. அதெல்லாம் கீழே போயிடும். அவர் எல்லாத்தையும் கணிச்சு இருக்கிறாரு. இன்னும் கேட்டா 234 தொகுதிக்கும் வேட்பாளர் ரெடி ஆயிடுச்சு. மாவட்ட செயலாளர்களுக்கு தகவல் சொல்லியாச்சு, நீங்க தான் வேட்பாளர்னு மதங்க கூடாது. யார் கட்சி வேட்பாளரா அறிவிச்சாலும் நீங்க களை பண்ணி ஆற்றணும். நான் இவ்வளவு நாள் இருக்கிறேன், நான் ரசிகர் மன்ற காலத்துல இருந்து இருக்கிறேன், அதெல்லாம் தலைவர் அறிவிச்சா வேலை செய்யணும். இதெல்லாம் தான் உத்தரவு நேற்று போட்டிருக்கிறாங்க. இவருக்கு இருக்கிற மக்கள் ஆதரவு, இந்த மக்கள் எழுச்சி, இது எப்படி இவ்வளவு பெரிய கூட்டம் வருது? இது நடிகனுக்கான கூட்டம் கிடையாது. அதை தாண்டி ஏதோ ஒரு சக்தி இவர்கிட்ட இருக்குது. நம்ம கிட்ட 1008 நடிகர் இருக்கிறான். அந்த நடிகரை நிக்க வச்சா இந்த அளவுக்கு இல்ல. இவரை பார்க்கறதுக்கு பல கிலோமீட்டர் பயணம் பண்ணி வரான். ஹோட்டல் கிடையாது, கோழி பிரியாணி கிடையாது, வாகன வசதி கிடையாது. இத்தனை கிலோமீட்டர் கடந்து வருவான், அவருக்கு ஓட்டு போட மாட்டானா? பேய் இல்லைன்னா பிசாசு, பிசாசு இல்லைன்னா பேய். போதுண்டா சாமி உங்ககிட்ட. இது மாற்றம் வேணும். அந்த மாற்றத்தை இவர் கொண்டு வரன்றார். இப்படிதான் விஜயகாந்த் வந்தாரு, அவரை விட்டுட்டோம். அவர் போனதுக்கு அப்புறம் ஐயோ விட்டுட்டோமே. பேய் பிசாசுன்னா அந்த பேய்கிட்டையும் பிசாசுகிட்டையும் இருந்த செங்கோட்டையனை சேர்த்துக்கிறோம். ஜெயலலிதா அம்மாவை ரோல் மாடல்னு சொல்றோம். என்டிடி இன்டர்வியூல கருணாநிதி அவர்களே ரோல் மாடலா சொன்னதா தெரியும். ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். தனித்து போட்டியிடும் பட்சத்தில் விஜய் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் முதல் தேர்தல் இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றக்கூடிய வேலையில் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. மாற்றிட்டாங்க. சரி, மாற்றிட்டாங்கன்னே இருக்கட்டும். இப்போ அந்த ப்ராசஸில் அவங்க இருக்கும் பொழுது ஒரு தேர்தலை முறையாக சந்திக்கிறோம். வெறுமனே விஜய் அவர்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிற மக்கள் மட்டுமே போதுமா? களப்பணியாளர்கள் தேவை, பூத் ஏஜென்ட் தேவை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவை. இது எல்லாத்தையும் சமாளித்து கூட்டணி இல்லாமல் தனித்தே விஜய் இல்ல விஜய் அவர்கள் தலைமையை ஏத்துக்கிட்டு வரக்கூடிய சிறு சிறு கட்சிகளை வச்சு ஒரு கூட்டணி அவர் அமைக்கிறான்னு வச்சுப்போம். இல்ல மக்கள் ஆதரவு ஜெயிக்க முடியுமா? மக்கள் ஆதரவு இருக்கும்போது இது சாத்தியம். புரியுதுங்களா? இப்ப மக்கள் ஆதரவு இப்ப இதெல்லாம் கட்டமைச்சிட்டு என்டி ராமாராவ் அரசியலுக்கு வரல. புரியுதுங்களா? எம்ஜிஆருக்காவது ஒரு டைம் இருந்தது, என்டிஆருக்கு அந்த டைம் கூட இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அந்த டைம் கூட இல்லை. சரிங்களா? ஒரு மக்கள் ஆதரவு இருக்கும்போது அசாம்ல மகந்தா கூட அப்படிதான் வந்தார். தேர்தல் நேரத்தில் திடீர்னு வந்துட்டார். அசாம் கனபரிஷத் மகந்தா வந்தார், ஒரு மாணவர் தலைவராக இருந்தவர் வந்தார். சரிங்களா? அதனால மக்கள் ஆதரவு இருந்ததுன்னா நீங்க இவன் இருக்கணும் அவன் இருக்கணும்லாம் கிடையாது. அவருடைய சின்னம் தெரியும், விஜய் விசில். யாரா போறாங்க, ஓட்டு போட போறாங்க, விசில் அழுத்த போறாங்க. இவ்வளவுதான் நடக்கும். சரிங்களா? மக்கள் ஆதரவு இருந்தா அந்த மக்கள் ஆதரவை பார்த்து தானே பயப்படுறாங்க. இவருக்கு இருக்கிற மக்கள் ஆதரவு, இந்த மக்கள் எழுச்சி, இது எப்படி இவ்வளவு பெரிய கூட்டம் வருது? இது நடிகனுக்கான கூட்டம் கிடையாது. அதை தாண்டி ஏதோ ஒரு சக்தி இவர்கிட்ட இருக்குது. அதை தாண்டி வருகிற கூட்டம் தான். நம்ம கிட்ட 1008 நடிகர் இருக்கிறான். ஆனா அந்த நடிகரை நிக்க வச்சா இந்த அளவுக்கு இல்ல. இவரை பார்க்கறதுக்கு பல கிலோமீட்டர் பயணம் பண்ணி வரான். ஹோட்டல் கிடையாது, கோழி பிரியாணி கிடையாது, வாகன வசதி கிடையாது, 2 வீலர்ல பொண்டாட்டி புள்ளியோட வரான். இத்தனை கிலோமீட்டர் கடந்து வருவான், அவருக்கு ஓட்டு போட மாட்டானா? போடுவான். அப்ப ஏதோ ஒண்ணு தமிழ்நாட்டில் நடக்கல. விஜய் அங்க போய் சேர்ந்துருக்கிறாரு. ஒவ்வொரு கிராமத்திலையும் விஜய் போய் சேர்ந்துருக்கிறாரு. ஆனா அந்த விசிலுங்கிற சின்னம் போய் சேர்ந்துச்சாங்கிறது கேள்விக்குறி. சேர்ந்துருச்சுங்க. இன்னும் ஒரு 2 மாசம் கூட இல்ல எலெக்ஷனுக்கு. அதாவது அதுதான் சொல்றேன்னா, ஒரு பிரபலமான ஒரு மக்கள் தலைவர், ஒரு பிரபலமான ஒரு மனிதர் ஒண்ணு சொல்லும் போது அது கீழே போயிடும், ஜனங்கிட்ட போயிடும். அதெல்லாம் விசில் சின்னம். ஏங்க ஒவ்வொரு கிராமத்துல விஜய் ரசிகன் இல்லாத இருப்பான், ஒவ்வொரு குக்கிராமத்துல இருப்பான். ரசிகர்களுடைய வாக்கு மட்டும். ஆமாங்க பொதுமக்கள் சார். ஒரு கிராமம்னா ஒரு 50 வீடு தான் சார் இருக்கும். அந்த 50 வீட்டுல குறைஞ்சபட்சம் ஒரு 10 வீட்டுல இருக்கிறவங்க விஜய் ரசிகரா இருப்பான். அவன் சொல்லிட்டு இருப்பான், இன்னும் விசில் சின்னம் விஜய் நிக்கிறாரு, எல்லாம் பேசி முடிச்சிட்டு இருப்பான். சரிங்களா? அதெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு யோசிக்க வேண்டியது கிடையாது. அதெல்லாம் கீழே போயிடும். அவர் எல்லாத்தையும் கணிச்சு இருக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்து இருக்கிறாரு. இன்னும் கேட்டா 234 தொகுதிக்கும் வேட்பாளர் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. யார் கேண்டிடேட்னு முடிவு பண்ணியாச்சு, மாவட்ட செயலாளர்களுக்கு தகவல் சொல்லியாச்சு, நீங்க தான் வேட்பாளர்னு மதங்க கூடாது. யார் கட்சி வேட்பாளரா அறிவிச்சாலும் நீங்க களை பண்ணி ஆற்றணும். நான் இவ்வளவு நாள் இருக்கிறேன், நான் ரசிகர் மன்ற காலத்துல இருந்து இருக்கிறேன், எனக்கு அதெல்லாம் தலைவர் அறிவிச்சா வேலை செய்யணும். இதெல்லாம் தான் உத்தரவு நேற்று போட்டிருக்கிறாங்க. தலைவர் அறிவிச்சா வேலை செய்யணும். விஜய் நிக்க போறாரா? எப்படி அது தொடர்பா உங்களுக்கு ஏதாவது தகவல்? விஜய் நிக்க தான் போறாரு. தொகுதி ஏதாவது தெரியுமா? அவர் ஓரளவுக்கு பெரம்பூர் தொகுதியை சொல்றாங்க, திருச்சியை சொல்றாங்க. 2 தொகுதி பாதுகாப்பாக தான் இருக்கும். 2 தொகுதிகளில் ஏற்கனவே தலைவர்கள் நின்று இருக்கிறாங்க, போட்டி போட்டுருக்காங்க. அகில இந்திய அளவுல தலைவர்கள் நின்று இருக்காங்க 2 தொகுதிகளில். ஆனா கன்ஃபார்ம் தான். அவர் தானே முதலமைச்சர் வேட்பாளர். அவர் நின்று ஆகணும். இதுல என்ன சந்தேகம்? புதுசா ஒரு கேள்வி எழுப்புறீங்க. என்னன்னா சர்க்கார் படத்துல வர மாதிரி அவரு பின்னாடி இருந்து அதெல்லாம் பின்னாடி முன்னாடி அவர் விஜய் தேர்தலில் போட்டியிடுகிறார். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவர் முதலமைச்சர் வேட்பாளர். ஒரு குறிப்பிட்ட தொகுதியில நின்னாலும் 234 தொகுதியில நிற்பதும் உங்கள் விஜய் தான் அப்படின்றது ஏற்கனவே சொல்லிட்டார். தனித்தே ஆட்சி அமைக்கக்கூடிய பலம் தாவேகாவுக்கு இருக்கு. நிச்சயமா இருக்குன்னு நம்புறோம். நம்புறோம். ஒரு 40% வாக்குகளை எட்டுற அளவுக்கு இருக்குமா? அது இருக்கும். கண்டிப்பா 2 சைடும் 2 கூட்டணி பலமா. அதிமுக நான் சொல்லிட்டேன்.
இப்ப இந்த பக்கம் கட்சிகள் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணியில யாரும் பலமா தெரியல. திமுக தோக்கடிக்கணும்னா ஒண்ணு அதிமுக வேணும், அதிமுக தோக்கடிக்கணும் ஒண்ணு திமுக வேணும். அதுதான் சார் இத்தனை வருஷம் வரலாறு. இதுதான் மாறணும்ன்றேன். அதுதான் சொல்றேன், பேய் இல்லைன்னா பிசாசு, பிசாசு இல்லைன்னா பேய், போதுண்டா சாமி உங்ககிட்ட. இது மாற்றம் வேணும். அந்த மாற்றத்தை இவர் கொண்டு வரன்றார். இப்படிதான் விஜயகாந்த் வந்தாரு, அவரை விட்டுட்டோம். அவர் போனதுக்கு அப்புறம் ஐயோ விட்டுட்டோம் வேணும். சரிங்களா? பேய் பிசாசுன்னா அந்த பேய்கிட்டையும் பிசாசுகிட்டையும் இருந்த செங்கோட்டையனை சேர்த்துக்கிறோம், ஜெயலலிதா அம்மாவை ரோல் மாடல்னு சொல்றோம். என்டிடி இன்டர்வியூல கருணாநிதி அவர்களே ரோல் மாடலா சொன்னதா தெரியப்படுது சார். ஒரு இந்த ரெண்டு செங்கோட்டை இல்ல சார், அதிமுக ரெண்டு கட்சிகளையும் கட்டி எழுப்பிய தலைவர்களை நான் மதிக்கிறேன். ஆனா அந்த கட்சி ரெண்டும் இப்ப போற பாதை சரியில்லை. இப்ப போற பாதை சரியில்லை, புரியுதுங்களா? இப்ப போற அண்ணா ஆரம்பிச்ச அளவுலதான் திமுக இருக்குதா? அண்ணா தன் குடும்பத்தை அரசியல் கொண்டு வந்தாரா? அண்ணா இந்த மாதிரிதான் கோடிக்கணக்கில் கொள்ள அடிச்சாரா? கலைஞர் இனிய குடும்பம் வறுமை தந்தார். கருணாநிதி ரோல் மாடல் சொல்லல, என்டிடிவி பெட்டியில சொன்னதான் வந்திருக்கு. அதெல்லாம் கிடையாது. புரியுதா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்றா, கருணாநிதியை மதிப்பேன். கருணாநிதி சார் ஒரு வயதான ஒரு மதிப்பு, ஒரு மரியாதைன்றது அது வேற. அது வேற. ஒரு மதிப்பு கொடுக்குறது, மரியாதை கொடுக்குறது, வைப்புன்னு கொடுத்தா நான் கருணாநிதி ரொம்ப இடத்துல சொல்ல மாட்டேன், கலைஞர்னு சொல்லுவேன். அது மரியாதை. அரசியல் வரும்போது அரசியல் பண்ணணும், புரியுதுங்களா? அரசியல் வரும்போது அரசியல் பண்ணணும். இப்போ திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், மாற்றம் ஒன்று வேணும்னு நினைக்கிறோம். அது விஜய் கொடுப்பாருன்னு நினைக்கிறோம். அது விஜய் வரணும். இப்போ திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் கிரவுண்ட் லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சிகள். ஒவ்வொரு வீட்டில் இப்போ விஜய் அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேர்ந்துருக்கிறாரு. ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடியவங்க மகனா பார்க்குறாங்க, தம்பியா பார்க்குறாங்க, அண்ணனா பார்க்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல விஜய் அவர்கள் மேலே ஒரு பாசப்பிணைப்பில் இருக்கிறாங்க, அதை நம்ம இருக்கலை. பட் அதே மாதிரி ஒரு திமுக காரரோ ஒரு அதிமுக காரரோ ஒரு வீட்டில் இருக்க ஒருத்தங்களுக்கு எங்கேயாவது வேலை வாங்கி கொடுத்துருப்பாரு. அவர் பையனுக்கு பேன் கார்டு அப்ளை பண்ணணும்ப்பா, எங்கே பண்ணணும் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஓட்டர் ஐடியே வந்து பல திமுக அதிமுக காரர் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஈவன் எனக்குமே ஒரு கட்சியை சேர்ந்தவர் தான் என்ன ஏதுன்னு பார்த்து எங்கே அப்ளை பண்ணணும் எப்படி ஏதுன்னு வாங்கி கொடுக்குறாரு. ஸோ இப்படி திமுக அதிமுக கட்சிக்காரர்களும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் சேர்ந்து பின்னி படைஞ்சு தான் இருக்கிறாங்க. எலெக்ஷன் வரும்போது பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க இன்னும் வேகமாக வேலை பார்ப்பாங்க, நிச்சயமா பார்ப்பாங்க. அதையும் தாண்டி எப்படி விஜய்க்கு வாக்கு வரும்? எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆளுங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்களா? முதல்ல இவனுங்க காசு இல்லாத யாருக்கும் வேலை வாங்கி கொடுத்துருக்க மாட்டானுங்க. காசை வாங்கி தான் கொடுத்துருப்பாங்க, எனக்கு தெரியும் நல்லா இவனுங்க. சரிங்களா? எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுத்துருப்போம், அது கிடையாது. அதுக்காக நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வாக்காளர்கள் விஜய்க்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு சொன்னோமா? 234 தொகுதியில் விஜய் தான் ஜெயிக்க போறாரு சொன்னோமா? கிடையாது. அவங்களுக்கும் வேற ஓட்டு விழும், ஆனா அவங்க குடும்பத்துக்குள்ளேயே விஜய்க்கு ஓட்டு விழும். நீங்க சொல்ற திமுக அந்த அதிமுக ஒட்டுமொத்தம் இவர் பண்ணிட்டுதான். ஏங்க அதிமுக ஒர்க்கர்ஸ் உடைய ஓட்டு திமுகவை எவன் ஒருவன் கடுமையாக இருக்கிறானோ அவன் பக்கம் தான் நிற்பான். கருணாநிதி தீய சக்தின்னு புரட்சி தலைவர் சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்கும்போது அவங்க ஏன் திமுக? அதெல்லாம் அவங்க அது கிடையாது. அவங்க பண்றது அவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு அதிமுக தொண்டனுக்கே தெரியும். எடப்பாடியார் அரசியல் பண்றது ஸ்டாலின் முதலமைச்சராக வரதுக்கு தான், புரியுதுங்களா? அதனாலதான் ஸ்டாலின் அவருக்கு எந்த தொல்லையும் கொடுக்கல. கொடநாடு கொலை வழக்கு உட்பட எந்த தொல்லையும் ஸ்டாலின் கொடுக்கல. கருணாநிதி வந்து எம்ஜிஆருக்கு தொல்லை கொடுத்தாரு, அம்மாவுக்கு தொல்லை கொடுத்தாரு. ஆனா ஸ்டாலின் எடப்பாடியை தங்க தொட்டில வச்சு தாளாட்டுறாரு. இன்னங்கிட்ட எடப்பாடி விஜய் வர்றது விரும்ப மாட்டார். அதிமுக தொண்டவனா விரும்புவான், அவர் விரும்ப மாட்டார். ஏன் அவர் விரும்ப மாட்டாருங்க? அவருக்கு பல பிரச்சனை வந்துடும். நீங்க சொன்னீங்களே பின்னாடி எதனா நடந்துடும், அதெல்லாம் அவர் யோசிப்பாரு. இப்போ திமுகனா நம்ம தனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான கட்சியை எடப்பாடி பாப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இவருடைய எடப்பாடி ஒரு ரிலேஷன்ஸ் இன்ன வரைக்கும் திமுக மிகப்பெரிய கான்ட்ராக்ட்ல நடத்திட்டு அந்த கவர்மெண்ட்ல எதுவுமே மாறலையே. ஆட்சி மாறியது, காட்சி மாறவில்லை. அப்படி எப்படி எல்லாம் அவங்க தான் பண்றாங்க, புரியுதுங்களா? நல்லா சொகுசு, எல்லா பிரச்சனை இல்லாம தான் போய்கிட்டு இருக்குது எல்லாமே. இந்த விஜய் எதிர்ப்பு அவங்களுக்கு அண்ணாமலை ஒரு உறுத்தலா இருந்தது. அண்ணாமலை நீக்கிட்டாங்க, அண்ணாமலை கதையை முடிச்சுட்டாங்க. அவரை நீக்கி மாநில தலைவர் பதவி எடுத்து அவர் ஒரு டம்மி மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. இப்போ விஜய் அவங்களை உறுத்துறாரு. ரெண்டு கட்சிகளையும் உறுத்துறாரா, அதிமுக உறுத்துறாரா? மெயினா விஜய் வந்து திமுக உறுத்துறாரு. இப்போ அப்ப நீங்க சொல்ல வரும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதிமுக தொண்டர்களே பெருவாரியானார் தாவேக்கவினர் பக்கம் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைஞ்சிருச்சு இல்ல சார்? அவங்க எதுக்கு தேவையில்லாம தாவேக்காவுக்கு வாக்களிக்கணும்? அவங்க கூட்டணி பிஜேபி அதிமுக கூட்டணி வெற்றி பெறாது. அது அதிமுக தொண்டனுக்கும் தெரியும். அவன் விஜயை தான் ஆதரிப்பான். விஜய் தான் வந்து ஸ்டாலினை திமுகவை மிக கடுமையாக விமர்சிக்கிறார், தீய சக்தின்னு. இவர் தான் இனி வருங்காலம்ன்றதை அவன் முடிவு பண்ணியிருக்கிறான். அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மேலேயே நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்தா அவர் ஏன் 13 இடத்துல இப்போ ஒரு தேசிய கட்சி ஜெயிக்குது, இவர் பின்னாடி போறாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எந்த காலத்துல ஒரு மாநில கட்சி ஒரு தேசிய கட்சிக்கு பின்னாடி போயிருக்குது? அம்மா தோத்துருக்கிறாங்க, கருணாநிதி ஜெயிப்பார். கருணாநிதி தோத்துருக்கிறாரு, அம்மா ஜெயிப்பாங்க. ஆனா பிஜேபி வந்து 2வது இடம் வந்து ஏடிஎம்கே 3வது போண்டா வரலாறு இருக்குதா? 13 இடத்துல மத்திய சென்னையில போயிடுச்சு, தென் சென்னையில போயிடுச்சு, திருவள்ளூர்ல போயிடுச்சு. மொத்தமா பார்க்கும்போது அது என்னதான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்தாலும் அதிமுக தான் 2வது இடம். மொத்தமா பார்க்கும்போதுங்க 13 பார்லிமெண்ட்ல எப்படிங்க போச்சு? ஒரு தாமரை சின்னம் எப்படிங்க 2வது இடம் வந்தது? நீ பண்ண அரசியல ரெட்டல 3வது போமா, தாமரை 2வதுமா? ஏதோ ஒரு தொகுதியில கோயம்புத்தூர்ல அண்ணாமலை, ஏதோ ஒரு நயினார் நாகேந்திரன், ஏதோ ஒரு வலுவான கேண்டிடேட்னா பரவாயில்ல, 13 இடத்துலயா சொல்லுங்க? அப்ப என்ன ரெட்டலுக்கு என்ன மவுசு, என்ன மரியாதை, எப்பேற்பட்ட சின்னம்?
எங்க போச்சு? அது ஒரு தேசிய கட்சிக்கு பின்னாடி போச்சே. ஆனா சட்டமன்ற தேர்தல்னு வரும்பொழுது அந்த வாக்குகள் மாறதானே சார் செய்யும். உங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் தெரியும். இந்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது உங்களுக்கு தெரியும் அந்த வாக்குகள் இருக்குதா சுத்தமா போச்சான்னு. இப்போ திமுகவை காட்டிலும் வந்து அதிக முறை தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த கட்சியும் அம்மா ஆண்ட கட்சியும் கூட அம்மாவும் அந்த கட்சியை தாவேக்கா வந்து ரொம்ப டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்து அண்டர் எஸ்டிமேட். இல்ல சார், எடப்பாடி ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறல. இவர் தலைமையில 10 தோல்வி பழனிசாமி பேர் எடுத்தார். அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணவே இல்லை, ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறல. புரியுதுங்களா? பல வாய்ப்பு வந்தது. அவர் ஆளுங்கட்சியா இருக்கும்போது இடைத்தேர்தலில் தோத்தார். திமுக மெஜாரிட்டியா ஜெயிச்சது இடைத்தேர்தல். சரிங்களா? அவர் தொடர்ந்து தோத்துன்னு வர்றார். அதனால வந்து நிச்சயமா அவரை வந்து தொண்டர்கள் ஏத்துக்கல, மக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து கைப்பற்றினாரே சார். கைப்பற்றிதான் சார் ஆட்சியை பெரும்பான்மை. சார் அதாவது வந்து இது மக்கள். நீ எம்எல்ஏ கைப்பற்றணும், எம்பியை கைப்பற்றணும், எல்லா மாசத்துல பணம் கொடுத்து வச்சுன்னு கிடையாது. இது மக்கள். அப்போ ஓபிஎஸ் கூட இருந்தார் சார். அப்போ இல்ல அப்போ அதிமுக தான் அதிக தொகுதியில் ஜெயிச்சது. நீங்க சொன்ன அந்த 21 இடைத்தேர்தல் கிடையாது. அவங்க மெஜாரிட்டி கிடையாது. மெஜாரிட்டிக்கான எம்எல்ஏ மட்டும் தான் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. கூகுள்ல பாருங்க, திமுக தான் அதிக எம்எல்ஏ ஜெயிச்சது. ஆனா இவங்களுக்கு போதுமான மெஜாரிட்டி கட்சி. நீங்க சொல்ற மாதிரி ஆளுமை இல்லைன்னா அந்த மெஜாரிட்டியே கிடைக்காம போயிருக்கும். ஏங்க அது கூட கிடைக்கல எப்படிங்க ஒரு ஆளுங்கட்சி? அது கூட கிடைக்கல. நாங்களாம் அந்த களத்துல வேலை பார்த்தோங்க. அதிமுகவுக்கு அங்க போய் வேலை பார்த்தோம். அந்த களத்துல வேலை பார்த்தோங்க. அவ்வளவு பணம் கொடுத்து அவ்வளவு நடந்தும் ஒண்ணு இல்லாத போச்சு. புரியுதுங்களா? அதெல்லாம் கிடையாது. இவருக்கு வந்து அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு வரல. எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல, வரல நிச்சயமா வரல. ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள்ல ஒரு சரிபாதியானவங்க வந்து தாவேக்காவை தான் ஆதரிக்க போறாங்க அப்படின்னா அப்ப இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த கட்சியே அதிமுகங்கிற கட்சியே வந்து கிட்டத்தட்ட இல்லாம போகும். நிச்சயமா தேர்தலுக்கு பிறகு அதிமுக மிகப்பெரிய பிரச்சனை எழுமோ. எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும். இதுல துளி கூட சந்தேகம் வேணாம். நீங்க பாருங்க, இன்னும் ஒரு மாசம் தான் தேர்தல் இருக்குது. இப்பவே எழுமிடுச்சு பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறாங்க. கொஞ்சம் தேர்தல் முடிஞ்ச உடனே பாருங்க. பட் கட்சியை வந்து சரியா கட்டமைச்சு ஒரு தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு கட்சியை ரெடி பண்ணிட்டாரா விஜய் அவர்கள்? தேர்தலை சந்தித்து அதுவும் தனித்தே சந்திச்சு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு கட்சி பல முறை சொல்லிட்டாங்க. இப்ப உங்ககிட்டயே சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? ரெடியா இருக்கிறாங்க, தயாரா இருக்கிறாங்க, களத்துல அவங்க வந்து வலுவா இருக்கிறாங்க. அவங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு எல்லா விதத்திலும் கரெக்டா இருக்கிறாங்க. யாருக்கு சீட்டு கிடைக்க போது அந்த அந்த இதுல இருக்கிறாங்க எல்லாருமே. அவங்க அதை நோக்கி போயிட்டாங்க. இவங்க நினைக்கிற மாதிரி பிஜேபி வந்து நிறைய பேர் வாங்கினாங்க. அது வந்து கொஞ்ச நேரத்திலேயே விட்டு தீர்ந்தது. ஆனா அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணவங்களோட ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆர்வமா வாங்குவாங்க. அப்புறம் போய் பதிவு பண்ணும்போது சரி இவ்வளவு பணம் செலவாகும் எல்லாம் பார்ப்பலாம் சார். இவ்வளவு இருக்குது, நம்மளால முடியுமா முடியாதான்னு அது முடியுன்றவங்க தானே போவான் உள்ள. புரியுதுங்களா? என்னால முடியும், நான் பண்றேன், நான் நிக்கிறேன், களத்துல நிப்பேன், எனக்கு இவ்வளவு ஓட்டு இருக்குது, இவ்வளவு செய்ய முடியுன்றவன் கிட்ட போவான். அப்படி உங்களுடைய பார்வையில 26 விஜய் தான் சிஎம் நிச்சயமா ஒரு வாரம் நான் உறுதியா நம்புறேன். புரியுது, நம்பிக்கை தான் வாழ்க்கை. உறுதியா நம்புறேன். அவர் தான் ஒரு வாரம் நம்புறேன். நன்றி சார். நன்றி.